வணக்கம். இது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ். வாசிப்பவர் சுபலக்ஷ்மி சுஜீவன். முதலில் தலைப்புச் செய்திகள். தங்கத்தின் விலையில் ஏற்பட்ட தலைகீழ் மாற்றம். ஒரே நாளில் கடும் சரிவு. சின்ன வெங்காய இறக்குமதி. யாழில் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அரசிடம் கோரிக்கை. அமெரிக்க டாலரின் பெறுமதியில் இன்று ஏற்பட்ட மாற்றம். சமூக ஊடகங்கள் மூலம் அதிகரிக்கும் குற்றங்கள். போலீஸ் விடுத்துள்ள எச்சரிக்கை. நாமல் ராஜபக்சவுக்கு எதிரான வழக்கு ஒத்திவைப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்றது. இதன் அடிப்படையில் இன்றைய நிலவரத்தின்படி 1 அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 9,95,802 ரூபாவாக காணப்படுகிறது. அத்தோடு 24 கேரட் தங்க கிராம் 35,130 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அதேவேளை 24 கேரட் தங்க பவுன் 2,81,050 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அதேபோல 22 கேரட் தங்க கிராம் 32,210 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 22 கேரட் தங்க பவுன் 2,57,650 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 21 கேரட் தங்கம் 1 கிராமின் விலை 30,740 ரூபாவாக பதிவாகியுள்ளது. மேலும் 21 கேரட் தங்க பவுன் இன்றைய தினம் 2,45,950 ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் சின்ன வெங்காயத்தின் இறக்குமதியை குறைக்குமாறு வலியுறுத்தி அச்சுவேலி பத்தமேனி வெங்காய உற்பத்தியாளர்கள் மகஜர் ஒன்றை கையளித்துள்ளனர். சின்ன வெங்காய செய்கையில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வரும் அச்சுவேலி பத்தமேனி வெங்காய சங்கத்தைச் சேர்ந்த விவசாயிகள் தம்மால் செய்யப்படும் உற்பத்தி சின்ன வெங்காயத்துக்கு நிர்ணயமான போதிய விலை கிடைக்காமையால் தாம் பாதிப்படைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். சின்ன வெங்காயத்தின் உற்பத்தி செய்து சந்தைப்படுத்துவது வரையிலான காலப்பகுதியில் அதிகளவான செலவினங்கள் தமக்கு ஏற்படுவதால் அதனை நிர்ணயிக்க விலைக்கு விற்க முடியவில்லை என்றும் அவர்கள் தெரிவித்தனர். அரசாங்கத்தினால் வெளிநாட்டிலிருந்து சின்ன வெங்காயம் இறக்குமதி செய்யப்படும் நிலை அதிகரித்துள்ளமையால் தமது உற்பத்திக்கான நிர்ணய விலை கிடைக்கவில்லை என விவசாயிகள் குறிப்பிட்டனர். இதனால் அரசாங்கம் வெங்காய இறக்குமதியை மட்டுப்படுத்தி தமக்கான நிர்ணய விலையை கிடைக்கச் செய்ய உதவுமாறு யாழ்ப்பாண மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் ஸ்ரீ மோகனிடம் மகஜர் ஒன்றை கையளித்தனர். இலங்கை மத்திய வங்கி இன்றைய நாளுக்கான நாணய மாற்று விகிதங்களை வெளியிட்டுள்ளது. அதன்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 295 ரூபாய் 86 சதமாகவும் விற்பனை பெறுமதி 304 ரூபாய் 18 சதமாகவும் பதிவாகியுள்ளது. ஸ்டேர்லிங் பவுண்ட் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 405 ரூபாய் 22 சதமாகவும் விற்பனை பெறுமதி 419 ரூபாய் 46 சதமாகவும் பதிவாகியுள்ளது. யூரோ ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 344 ரூபாய் 52 சதமாகவும் விற்பனை பெறுமதி 357 ரூபாய் 48 சதமாகவும் பதிவாகியுள்ளது. கனேடிய டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 215 ரூபாய் 61 சதமாகவும் விற்பனை பெறுமதி 224 ரூபாய் 17 சதமாகவும் பதிவாகியுள்ளது. ஆஸ்திரேலிய டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 191 ரூபாய் 78 சதமாகவும் விற்பனை பெறுமதி 201 ரூபாய் 61 சதமாகவும் பதிவாகியுள்ளது. சிங்கப்பூர் டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 230 ரூபாய் 37 சதமாகவும் விற்பனை பெறுமதி 240 ரூபாய் 43 சதமாகவும் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சமூக ஊடகங்களை பயன்படுத்தி செய்யப்படும் குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக இலங்கை போலீசார் எச்சரித்துள்ளனர். இது தொடர்பில் போலீசார் வெளியிட்ட அறிக்கையில் அனைத்து மின்னணு மற்றும் அச்சு ஊடகங்களும் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், டெலிகிராம், ஸ்கைப், விசாட் போன்ற சமூக ஊடகங்களும் பல்வேறு நபர்களின் பெயர்களில் தோன்றும் கணக்குகள், பல்வேறு வலைத்தளங்களை அணுக வழங்கப்பட இணைய இணைப்புகள், தெரியாத சமூக வலை பின்னல் குழுக்களை அணுகுதல் மற்றும் அவர்கள் மூலம் வழங்கப்படும் அறிவுறுத்தல்களின்படி செயற்பட வேண்டாம் என்று கேட்டுக் கொண்டுள்ளனர். உங்கள் தனிப்பட்ட வங்கிக் கணக்கு விவரங்களை தெரியாத தரப்பினருக்கு வழங்க வேண்டாம் என்றும் தெரியாத நபர்களிடமிருந்து பெறப்பட்ட பணத்தை 3ஆம் தரப்பினரின் அறிவுறுத்தலின் பேரில் அவர்களுக்கு வழங்கிய பிறகு பிற கணக்குகளுக்கு மாற்ற வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளனர். பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி மீண்டும் அழைக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. ரக்பி விளையாட்டை ஊக்குவிப்பதாக கூறி இந்திய நிறுவனமான கிரிஷிடமிருந்து 70 மில்லியன் ரூபாயை பெற்றுக்கொண்டு நம்பிக்கை மோசடி செய்ததாக கூறி நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது. வழக்குக்கு அழைக்கப்பட்ட போது பிரதிவாதியான நாமல் ராஜபக்ச நீதிமன்றத்தில் ஆஜராகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்.
மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.